சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். யோலோ பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. யோலோ யூடியூப் சேனலில் ஃப்ராங்க் வீடியோ எடுக்கிற தொழில் செய்கிறாரு நாயகன் தேவ். ஆக்சுவலாக பார்த்தா நாயகன் தேவுக்கும் நாயகி தேவிகாவுக்கும் கல்யாணமே நடக்கலை. ஆனால் நல்லா பழகின்னு வராங்க. ஆனால் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ப்ரூவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் தேவையோ அதையும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, விஷுவலாகவும் காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பின்னணி அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு நாயகனும் நாயகியும் தேடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பின்னணி கிடைச்சதா கிடைக்கலையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நாயகன் தேவ் நாயகி தேவகி தான் படத்துக்கு 100% ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டு பேருமே இளமை துள்ளலோடு பார்த்து ரசிக்கும்படி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேருமே நல்ல அழகு. அதனால் ஏதாவது படத்தில் குறைனாலும் அது தெரியாமலேயே படம் நகருது. நாயகியை பெண் பார்க்க வரும் விஜே நிக்கியின் கதாபாத்திரம் நகைச்சுவுக்காக சேர்த்திருக்காங்க. அவரும் முயற்சி செஞ்சு நடிச்சிருக்காரு. ஆகாஷ் பிரேம்குமார், கிரி துவாரகீஷ், படவா கோபி, யுவராஜ் கணேசன், சுவாதி ராமன், பூஜா எல்லாருமே கதைக்கு பலம் சேர்க்க நடிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்க ரோல் அவ்வளோதான், அதில் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. சகிஷ்மா சேவியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்தில் இருக்குன்னு சொல்ல உதவுது. சுராஜ் நல்லுசாமியின் ஒளிப்பதிவு படம் முழுவதும் கலர்ஃபுல்லாக இருக்குது. படத்துக்கு 3 பேர் வசனம் எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு 3 பேர் தேவையான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். படத்தில் மெயின் சப்ஜெக்டை விட்டு வில்லன்னு அவுட் ஆஃப் வே நகருது. மொத்தத்தில் படம் பார்க்குறவங்க சிரிக்கணும்னு இயக்குனர் சாம் எஸ் இயக்கியிருக்கார். அதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். பாராட்டுக்கள். இந்த படம் ஒரு புது முயற்சி. மொத்தத்தில் யோலோ லாஜிக் பார்க்காம பார்த்தா நிச்சயம் ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.